பிரபல போதகர் ஜான் ஜெபராஜ் அவருக்கு தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கோவை தனிப்படை போலீசார் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த லுக் அவுட் நோட்டீஸ் என்றால், வெளிநாடு தப்பிச் செல்லும் முன் அவர்கள் அந்த குடியேற்ற அதிகாரிகள், வெளிநாடுகள் சென்று குடியேறுவதற்கு அந்த இமிகிரேஷன் ஆபீசர் என்று இருப்பார்கள், அந்த அதிகாரிகள் பாஸ்போர்ட் ஆகியவற்றை எல்லாம் பார்த்துதான் அனுப்புவார்கள். இது போன்று லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் அவருடைய பாஸ்போர்ட் நம்பர் அனைத்துமே அந்த ஆன்லைனில் கொடுத்து விடுவோம் அவர்களுக்கு. இந்த தகவலை வைத்து அவர்கள் வெளிநாடு செல்லாமல் தப்பிச் செல்லாமல் தடுப்பதற்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் என்பது பொதுவாக போலீசாரால் கொடுக்கப்படும். தற்போது கோவை மாநகர போலீசாரால் இந்த லுக் அவுட் போலீஸ் தற்போது தனிப்படை போலீசாரால் அனைத்து குடியேற்ற இந்தியாவில் உள்ள அனைத்து துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரபல போதகர் ஜான் ஜெபராஜ் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக தற்போது அதிரடி நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமானது, ஜான் ஜெபராஜ் மீது கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் 2 சிறுமிகளுக்கு அவர் பாலியல் செயலில் ஈடுபட்டார் என கடந்த ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்ட பொழுது அவர் தலைமறைவாகிவிட்டார். எனவே அவரை தேடுவதற்காக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். தனிப்படை போலீசார் தென்காசியில், செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மற்றும் பெங்களூரும் சென்றிருக்கலாம் ஒரு சில தகவல்கள் வந்ததால் பெங்களூரு வரை சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அவருடைய செல்போன் அழைப்புகளை வைத்து அவர் எங்கிருக்கிறார் என்பது குறித்து அவரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா என்ற வகையிலும் ஒரு நடவடிக்கை தற்போது எடுத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பெங்களூரு சென்றால் அங்கிருந்து வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் கசிந்ததை அடுத்து அவர் பெங்களூரில் இருக்கலாம் என்ற வகையில் போலீசார் மீண்டும் அங்கு தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கிறார்கள். வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதால் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாது. அதே போன்று துறைமுகல் வழியாம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக, தூத்துக்குடி போன்ற இடங்களிலிருந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் அவர் வெளிநாடு செல்வதற்கு என்பது தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையிலே வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் சில தகவல்கள் தெரிந்திருக்கின்றன. ஆனால் போலீசார் எந்த ஒரு சாட்சியும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக முழுமையாக அந்த தொடர் தேடுதல் வேட்டையில் தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓரிரு தினங்களுக்குள் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் போலீஸ் வட்டாரங்கள், தனிப்படை போலீஸ் வட்டாரங்களிலிருந்து நமக்கு தகவல்கள் கசிந்திருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது பகிர்ந்திருக்கிறோம் நேயர்களே.